சென்னை வண்டலூர் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளான பல்லாவரம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் இருந்தும் பேருந்துகள் மூலமாக கல்லூரியில் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்த 3வது வருட இசிஇ படித்து வரும் கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரி நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்வதற்கு இரவு 10:30 மணி வரை ஆகிவிடுகிறது. காலையிலும் சரியான நேரத்தில் கல்லூரி பேருந்து வருவதில்லை. பேருந்து வசதி முறையாக குறித்த நேரத்திற்கு வழங்கப்படுவதில்லை. பேருந்து ஓட்டையுடன் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அரசு பேருந்துகளில் செல்வது போல கும்பலாக ஏறி பயணிக்க வேண்டிய நிலை இருக்கிறது என கல்லூரி நிர்வாகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தெரிவித்த மாணவியை பேருந்து மெக்கானிக் அடிக்க வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணிற்கு டிசி கொடுத்து அனுப்பிவிடுவோம் என கல்லூரி நிர்வாகத்தினர் மிரட்டியதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி ஐடி கார்டை பறிமுதல் செய்து தாய் தந்தையரை கல்லூரிக்கு அழைத்து வர வேண்டும், இனி நீ கல்லூரிக்கு வரக்கூடாது என்று கூறி கல்லூரி நிர்வாகம் அனுப்பியுள்ளது. இதனிடையே கடந்த 3 நாட்களாக மாணவியின் தாய் கல்லூரி நிர்வாகத்தினரை சந்திக்க வந்தபோது முறையாக சந்திக்காமல் நீண்ட நேரம் காக்க வைத்து திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கல்லூரி மாணவியின் தாய் கல்லூரி வளாகத்திற்கு முன்பு வந்து தான் கஷ்டப்பட்டு கட்டிட வேலை நடைபெறும் இடங்களில் டீ விற்பனை செய்து பிள்ளைகளை படிக்க வைப்பதாகவும், கேட்க ஆளில்லை என தனது மகளை மெக்கானிக் அடிக்க வந்ததாகவும் கண்கலங்கி தெரிவித்துள்ளார். என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எதனால அவங்களுக்கு டிசி கொடுத்துருக்காங்க? பஸ் சரியில்லைன்னு அவங்க கேட்டாங்களா? சரிங்க, இன்னும் வழி மறைச்சு கேட்டாங்களா? அதுக்காக டிசி கொடுக்குறாங்களா? இங்கே இருக்கிற மெக்கானிக் விட்டு என் பிள்ளைங்க அடிக்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யார் சார் கேட்குறது? கடைசியா இந்த மாதிரி திருவள்ளூர்ல இருந்து வரும்போது கியர் உடஞ்சு போச்சு. நாங்க சுத்தமா ரிவர்ஸ் கியரும் போட முடியல. எங்களால பொறுமையா தான் வந்துட்டு இருந்தோம். நாங்க இந்த மாதிரி சொன்னோம், ஈவினிங் பஸ் மாத்தி தரேன்னு அவங்க சொன்னாங்க. நான் போய் இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி மாத்திட்டாங்கன்னு கேட்டதுக்கு, சரி ஸ்கூல் பஸ்ஸாவது மாத்திட்டாங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் என்ன அடிக்க வந்தாரு. சரி அப்படின்ட்டு மேம் மேல கூப்பிட்டாங்க. நாங்க எல்லாரும் போனோம். ஐடி கார்டெல்லாம் வாங்கி வச்சாங்க. என்ன மட்டும் டார்கெட் பண்ணாங்க. டார்கெட் பண்ணி உனக்கு மட்டும் நான் டிசி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி மண்டே போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க எங்க அம்மாவை. மெயினே அவங்க கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க கேட்டோம், இந்த மாதிரி மேம் பார்க்கணும்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மேம் கிட்ட கேட்டிருக்கேன், வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்க அவங்க கண்ணாடி ரூமுக்கு வெளியே தான் வெயிட் பண்றோம். அவங்க சும்மா அங்க வேலை செய்யற ஸ்டாஃபை கூப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. எங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹெச்ஓடி அங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க டிசி வாங்கிட்டு கிளம்ப சொல்லு அப்படின்ட்டு. உடனே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட போய் எங்க அம்மா அழுது கேட்கறாங்க, இந்த மாதிரி டிசி எல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது, ஏன் டிசி தரீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, மேம் 1 வாட்டி தான் வார்னிங் தருவாங்க, 200 வாட்டிலாம் தர மாட்டாங்க. 1 வாட்டி தந்தா தந்ததுதான். நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, லெட்டர் எழுதி கொடுங்க, உங்களுக்கு டிசி கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம நான் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நான் நோடியூ கட்டினேன். அப்ப ஏன் நோடியூ மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, டிசி மட்டும் வாங்கி நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு எங்களே மிரட்டுறாங்க அவங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவியின் தாயை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கல்லூரி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.